பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உம் கரங்களில் என்னை அறிந்திருப்பதா, பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, கரங்களில் என்னை மறைந்திருப்பதா, உம்மை இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி, ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா, ஆவியில் என்னை உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி சந்தோஷமா வாக்கு மாறா தெய்வம் இருமை உள்ளவர், ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி செல்லுவி, வாக்கு மாறா தெய்வம் இருமை உள்ளவர், ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுவி, உம்மை துதிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க ஆமென். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா, ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் ஆமென். சந்தோஷமா சந்தோஷமா கரங்களை தட்டி சந்தோஷமா எஸ், இன்றும் என்றும் என்றைக்குமே உம்மை துதிப்பேன் அப்பா. ஆமென். நீர் வந்ததா, சந்தோஷமா அப்படியே உள்ளம் பொங்கட்டும். ஆண்டவரை ஆராதிச்சு ஆராதிச்சு ஆண்டவரை துதிச்சு துதிச்சு அப்படியே உள்ளம் பொங்கி, அப்படியே உள்ளம் பொங்கி பொங்கி அப்பாவை சந்தோஷமா கரங்களை தட்டி நல்ல பலத்தோட எஸ் 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 சிங்காசனம் பார்த்து உயர்த்துகிறோம். நீங்க வாழ்க ராஜா, நாம வாழ்க, உம் அரசு வரட்டும். எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்ட
அப்படியே மனசுல இருந்து, அப்படியே உள்ளத்துல இருந்து அப்படியே உயர்த்துங்க. அப்பா நாமத்தை உயர்த்துங்க. எஸ் 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 தாவீதை போல அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை எதுவா இருந்து விட்டு போகட்டும், இது அப்பாவை உயர்த்துகிற நேரம். சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவர் ஒருவரே. என் வாழ்வை கண்ட தெய்வம், என் வாழ்க்கையில் வெற்றியை தந்த தெய்வம், இன்னும் நடத்த வல்லமையுள்ள எபினேஸ்வராய் இருக்கிறார். எஸ் உயர்த்துகிறோம். வாயலை திறந்து உள்ளத்துல இருந்து அப்படியே உதடு மட்டும் இல்ல, உள்ளத்துல இருந்து அப்படியே திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை வணங்குகிறோ. உம்மையே வாழ்த்துகிறோம் அப்பா, உம்மையே வணங்குகிறோம். ஏன்னா கருவிலே எங்களை கண்ட தெய்வம் நீங்க தான்ப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல முடியும்? என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை கண்ட தெய்வம் அல்லவா. உலக தோற்றம் முதற்கொண்டே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை கண்ட தெய்வம் நீர் மட்டுமல்லவா. நன்றியோடு ஆராதிக்கிறோம். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. தவம் செய்தேன் தெரியலையே, என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போலவிலே தாயின் கருவிலே உருவான செய்தேன் தெரியலையே, என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆயுள் நான்
நாயகா இனிய மணவாளா, ஆசை நாயகா இனிய மணவாளா, எப்போது முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது முகத்தை நேரில் காண்பேன். ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன். ஆராதிப்பேன் என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேனா ஆமென், ஆஹா சந்தோஷமா ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா ஆமென். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. ஆமென். தெரியலையே ஆமென். கருவிலே தாயின் கருவிலே ஆமென். இவ்வளவு அன்பு வைத்தீரே. என் ஆசை நாயகா இனிய மணவாளா, என் ஆசை நாயகா இனிய மணவாளா, எப்போது முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது முகத்தை நேரில் காண்பேன். ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன். ஆராதிப்பேன் நான். ஆமென், 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 ஓஹோ ஆமென், ஓ ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆமென், 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 ஆராதிப்பேன் நான். ஓஹோ ஆயுள் நாளெல்லாம். ஆமென், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து தந்தீரே. இந்த தள்ளப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. நன்றியோடே உள்ளமெல்லாம் முருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தள்ளப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி
உம்மை நான் நின்று துதிப்பேன். இந்த திருடு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. சந்தோஷமா கர்த்தாவே
அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லலாமா? இனிய மணவாளா, என்ன நாயகா, இனிய மணவாளா, எப்போது முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது முகத்தை, அதுதான் எங்க ஏக்கம். அப்பாவை பார்த்து எஸ் மணவாளா, மாறனாதா, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன். அப்படியே கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றியோடு, எங்கள் ஜீவன் உள்ளவரை, எங்கள் ஆயுசு உள்ளவரை உண்மை ஆராதிப்போம் அப்பா. இயேசுவே, நாங்கள் கருவில் உருவாவதற்கு முன்னமே எங்களை தெரிந்து கொண்டு, எங்களை பேர் சொல்லி அழைத்து, எங்களை வேறு பிரித்து, எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தின தெய்வமே, உம்மை நேரில் பார்க்க அந்த ஏக்கம். மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரை உம்மை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவர் சொன்னா, என்ன நீ பார்க்க முடியாது, செத்துருவ. மோசே சொன்னா, பரவாயில்லை, ஆனால் நான் உம்மை பார்க்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் உம்மை பார்க்கணும். ஆண்டவர் சொன்னா, என் பிரசன்னத்தை பார்ப்பேன். மோசைக்கு காண்பித்தார். வாஞ்சையும் தாகமும் உள்ள ஆத்துமாவுக்கு ஆண்டவர் கொடுக்காமல் போவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, புத்தி உள்ள அந்த கன்னிகைகள் 5 பேர் மணவாளனுக்காய் காத்திருந்தார்கள். காத்திருந்தது 10 பேர். ஆனால் அதில் 5 பேர் அலட்சியமாயிருந்து விட்டார்கள். ஆனால் மணவாளன் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஆனாலும் ஒரு தாகத்தோடு வாஞ்சியோடு காத்திருந்த அந்த மணவாட்டிகளை மணவாளன் வந்து அழைத்து கொண்டு போனார். என் அன்பு மணவாட்டியாகிய சபையே, அந்த ஏக்கம், அந்த விருப்பம், நம்முடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் நித்தியத்தை நோக்கி இருக்கட்டும். மணவாளன் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. மணவாளனுக்காய் எப்போதும் ஆவலோடும் தாகத்தோடும் என் மணவாளனின் முகத்தை எப்பொழுது காண்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், மாரநாதா, வேகம் வாரும். ஆண்டவரே, எங்கள் வாஞ்சையும் எங்கள் தாகமும் நித்தியத்தை நோக்கி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். உலக வாழ்க்கையில் உம்மோடுள்ள உறவோடு ஜெயித்து நாங்கள் நித்தியத்தில் உம்மை முகமுகமாய் நாங்கள் தரிசிக்கணும்.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், சபையை ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பங்களும் புத்தியுள்ள கன்னி ஆண்டவரே, அந்த கன்னிகைகளில் ஒருவராய் ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறணும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவை பின்பற்றுகிறார். ఏంటి కోసరం యేసు మన వెనక పోతాము. ஆமென் ஆமென். அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு இந்த பூமியில் இருந்த காலத்தில், యేసు ఈ భూమిలో ఉన్ని కాలముల్లో இயேசுவை பின்பற்றின ஜனங்களில் பல பேர் பல விதத்தில் இயேசுவை, பல காரணங்களுக்காய் இயேசுவை பின்பற்றினார்கள். యేసు ఈ భూమిలో ఉన్నప్పుడు అతని ఆచరించినప్పుడు ఎన్నో కార్యాల కోసం అతని వెనుకపోయారు. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ, యేసు ఎక్కడంతా నడిచిపోయాడో, அநேக ஜனங்கள் வியாதியிலிருந்து சுகத்திற்காய் அவரை பின்பற்றினார்கள். ఎన్నో జనాలు వ్యాధిస్తులు సుఖం తీసుకునేదానికి అతని వెనుకపోయారు. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசுவை பின்பற்றின ஜனங்கள் அநேகம் பேர் வியாதிக்காய், வியாதியிலிருந்து சுகத்துக்காய் பின்பற்றினார்கள். యేసుని ఆచరించి అతని వెనుకపోయిన వాళ్ళు అందరూ సుఖాలు పొందుకునేదానికి పోయారు. சில பேர் அவருடைய போதனையை கேட்க கூடினார்கள். కొందరు అతని బోధనాల్ని వినేదానికి చేరారు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தெரியும், இயேசு மலைப்பொழிவு பிரசங்கத்தை செய்தார். యేసు కొండ మీద కూర్చొని ప్రసంగాలు చేశాడు. திரளான ஜனங்கள் கூடினார்கள். ఎందరో గుంపు జనాలు చేరారు. இன்னொரு முறை 3 நாள் உபதேசம் செய்து கொண்டிருந்தார். ఇంకొక 3 దినాలు ఉపదేశాలు చెప్పుకొని ఉన్నారు. 5000 புருஷர்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள். 5000 పురుషులు ఆ జాగాలో ఉన్నారు. ஆமென் ఆమేన్. ஆனால் அந்த 5000 பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டார்கள், దేవుని వచనాల్ని వాళ్ళందరూ విన్నారు, உபதேசம் கேட்டார்கள், ఉపదేశాలు విన్నారు, இயேசுவின் அற்புதத்தை கண்டார்கள், యేసు చేసిన అద్భుతాలు వాళ్ళు చూశారు. அப்பம் விட்டு அவர்கள் வயிறார சாப்பிட்டார்கள், రొట్టెలు తట్టి వాళ్ళు కడుపు నిండా తిన్నారు, திருப்தியாய் உண்டு மகிழ்ந்தார்கள், తృప్తిగా తిని వాళ్ళు సంతోషపడారు, மீதமெடுத்த அற்புதத்தையும் கண்டார்கள். మిత్తముని దానిని ఎత్తి పెట్టారు. ஆனால் అవుతే அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. వాళ్ళు ఎవరు రక్షిపులు అందుకోలేదు. ஆமென் ఆమేన్. இயேசுவுடைய சீசர்களாய் மரித்த பின் காத்திருந்தது 120 பேர். యేసు సచ్చిన తర్వాత అతని కోసం కాసుకొన్నోళ్ళు 120 మనుషులు మాత్రం. இது இல்லாமல் ఇది లేకుండా சில ரகசிய சீசர்கள் இருந்தார்கள், வெளியில காட்டிக்க மாட்டாங்க. కొందరు బయట చూపించకుండా సీక్రెట్ గా కొన్ని సీసర్లు ఉన్నారు. நம்முடைய சமுதாயத்திலும் அப்படி நிறைய பேர் உண்டு. మన సమూహంలోనూ ఉన్నారు అది మరి. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. பாரம்பரிய சபைகளிலிருந்து அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டவங்க, పారంపర ప్రాంత సభలో ఎందరో రక్షిపులు తీసుకున్నారు. ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். దాన్ని చూపించుకోరు బయట. பிற நம்பிக்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், వేరు జాతిలోంచి రక్షింపు తీసుకున్నోళ్ళు திடீரென்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்று காட்டிக்க மாட்டார்கள். తక్షణం నేను రక్షింపు ఎత్తుకున్నానని వాళ్ళు బయట చూపించరు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే கேட்ட உபதேசங்களை கேட்டவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படவில்லை. ఇనిన ఉపదేశాలని అందరూ ఒక్కరు రక్షింపు అందుకోలేదు. அப்ப இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் பல தேவைகளுக்காய் பின்தொடர்ந்தவர்கள் உண்டு. యేసుని ఆచరించి అతని వెనుకపోయిన వాళ్ళు కొన్ని కావాల్సిన దానికి మాత్రం వెనుకపోయారు. திருமண வீட்டில் இயேசுவின் இடத்தில் வந்தார்கள். எதற்காகவென்றால் அவர்கள் அவமானம் நீங்கப்பட திராட்சரசம் வருவதற்காய். పెళ్లి ఇంట్లో అతన్ని దగ్గర వచ్చారంటే ఏంటికంటే వాళ్ళ అవమానాలని తీపించుకునేదానికి, ఆ ద్రాక్ష రసముగా మారేదానికి. இப்படி பல தேவைகளுக்காய் பல காரியங்களுக்காய் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். ఇట్లా ఎన్నో కావాల్సిన దానికి యేసు వెనుకని యేసుని ఎతికారు. ஆண்டவர் என்று கேட்கிற வார்த்தை, நீ எதற்காய் இயேசுவை பின்தொடருகிறாய்? యేసు ఈ పొద్దు అడిగేది, నువ్వు నన్ను ఏంటికి నా దగ్గర వచ్చిండావు? நான் எதற்காய் இயேசுவை பின்தொடருகிறேன்? నే యేసుని ఏంటికి ఆచరించుకొని వస్తాను. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் అపోస్తలుల నడవడిక పుస్తకము, అపోస్తలుల 8ஆம் அதிகாரம் 8వ అధికారము 9வது வாக்கியத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 9వ వాక్యము చదువుతాము. ஆ ஆ ஆ గ్రామములో వాళ్ళు
యేసుని తెలుసుకునేది ఏమంటే ఫిలిప్పిని గురించే వాళ్ళు ఫస్ట్ లో அது తెలుసు. முந்தின வாக்கியம் வாசித்தீங்கன்னா, దానికి ముందు వాక్యం 5வது 5ல இருந்து வாசித்தீங்கன்னா, பிலிப் என்பவன் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ அந்த சமரிய பட்டணத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. ఆ సమరియా గ్రామంలో అందరూ దేవుని గురించి తెలుసుకుంటారు. ஆமென், ఆమేన్. பிலிப்பு என்பவன் இயேசுவின் அப்போஸ்தலர்களால், ఫిలిప్ అనేవాడు యేసు అపోస్తలర్ల నుంచి నియమిக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலர். వాడు గుర్తుపెట్టినోడు అపోస్తలుడు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த பிரச்சனை ஆகும்போது அப்போஸ்தலர்கள் அங்கு சிதறடிக்கப்படுகிறார்கள். ఈ సమస్యలు అయినప్పుడు అపోస్తలులు పీర్లుగా పోతారు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலూயா. హల్లెలూయా. ఇప్పుడు இந்த சிதறடிக்கப்பட்டதில் பிலிப்பு எங்க போய் சேர்றாரு? சமரியாவுக்கு போய் சேர்றாரு. వీళ్ళు పీర్లు పోయినప్పుడు సమరియా పట్టణంకు ఫిలిప్ పోయి చేరతాడు. இப்போ போய் சேர்ந்த இடத்துல பிலிப்பு என்ன செய்கிறார்? சமரியாவிலும் தன்னுடைய வேலையை தொடங்குகிறார். వాడు పోయి చేరిన జాగాలో తన కార్యాలను యేసుని గురించి ఫిలిప్ చెప్తాడు. அல்லேலூயா, హల్లెలూయా. அங்கு இயேசுவின் சுவிசேஷம் சொல்லப்படும் போது, అక్కడ యేసుని గురించి వాడు చెప్పినప్పుడు அங்கு அற்புதங்கள் நடக்க தொடங்குகிறது. అక్కడ అద్భుతాలు జరిగేదానికి అవుతాయి. இப்போ ஒரு இடத்துல அற்புதம் நடக்கிறது. ఒక జాగాలో అద్భుతాలు జరుగుతాయి. இந்த அற்புதம் நடந்தவுடன் அது என்ன செய்து? வேகமாய் பரவுது. ఈ అద్భుతాలు జరిగినప్పుడు అది బేగా స్ప్రెడ్ అవుతాయి. இப்ப சமரியா பட்டணம் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கிறது. సమరియా పట్టణం పూర్తిగా యేసుని గురించి అద్భుతాలు జరుగుతూ ఉంటాయి. రెండు కార్యాలు. ஒன்று இயேசு, ఒకటి యేసు, இன்னொன்று செய்கிற பிலிப்பு. చేసే కార్యాలు ఫిలిప్పు. ஆமென், ఆమేన్. ரெண்டு பேரை குறித்த பரவலான செய்திகள். ఇద్దరిని గురించి అక్కడ అంతా పట్టణం పూర్తిగా జరుగుతాయి. நம்ம இன்னைக்குள்ள காலத்தை எடுத்து பார்த்தோம்னா எல்லா டிவி நியூஸும் ஓபன் பண்ணா ஹெட்லைன் இதாதான் ஓடும். అన్ని టీవీ న్యూస్ మనం చూస్తుంటే ఫిలిప్పిని గురించి యేసుని గురించే వచ్చును. ఆమేన్, ఆమేన్. సీరియల్ ఓడినాலும் ఫ్లాష్ న్యూస్ ఓடும். సీరియల్ పోతేనా అదిదా వచ్చును. ఆమేన్, 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 அல்லேலூயா, హల్లెలూయా. இப்படி பரபரப்பா போய்கிட்டே இருக்கு. ఇట్లా అట్లే పోతానే ఉంది సీరియల్. ஒன்னு பிலிப்பு, ఒకటి ఫిలిప్పు, ரெண்டாவது இயேசு. రెండోది యేసు. ரெண்டு பேரை குறித்து பரபரப்பாய் தகவல்கள் பரவுகிறது. ఇద్దరిని గురించి ఆ పట్టణం పూర్తిగా అట్లే సిదర్తా ఉన్నాయి. ఇప్పుడు இங்கு ஒரு மனிதன் இருக்கிறான். ఇక్కడ ఒక మనిషి అనేవాడు ఉన్నాడు. సాధారణ ஒரு மனிதன், சிமியோன். సిమియోన్ అనే ఒక మనిషి. அவன் பேரும் சிமியோன். వాని పేరు సిమియోను. இவர் யாருன்னா, ఇతను ఎవడంటే இவரு அங்க கொஞ்சம் லோக்கல்ல கொஞ்சம் பெரிய ஆளு. అక్కడ లోకల్లో కొంచెం పెద్ద మంచిగా. ఆమేన్, ఆమేన్. వేద అழகா அவனை குறித்து சொல்லுகிறது. బైబిల్ అతని గురించి చెప్తాయి. மாயவத்தைக்காரன், మాయాలు చేసే విద్యుడు, மாயாஜாலம் பண்ணுகிறவன். మాయాజాలాలు చేసేవాడు. எப்படின்னா, ఎట్లంటే தான் செய்கிற மாயாஜாலத்தினால் వాడు చేసే జాలముల్లో சமரியாவில் தன்னை ஒரு பெரியவனாய் காட்டிக் கொண்டிருக்கிறான். సమరియాలో తనని గురించి వాడు పెద్దవాడుగా చూపించుకొని ఉంటాడు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. தான் ஒரு பெரிய ஒரு சக்தி என்று తన ఒక పెద్ద శక్తి అనేసుకొని தன்னுடைய மாயவத்தைகளால் తన మాయ విద్యలో ஜனங்களை கவர்ந்து வைத்திருக்கிறான். జనాల్ని వాని పక్క ఈడ్చుకొని ఉన్నాడు. ఆమేన్, ఆమేన్, హల్లెలూయా. హల్లెలూయా. இவனுக்கு ஒரு மரியாதை அல்ல, వీనికి ఒక మర్యాద కాదు. ஆனா ஜனங்களிடையே இவன் ஒரு பிரபலம். జనాల్లో వీడు వాడు బాగుంటాడు. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. రెండిళ్ళకి తెలుస్తాయి. ఆమేన్, ఆమేన్. இவன் மாயாஜாலைக்காரன் பிரபலமாகிறான். మాయాలు చేసుకొని అందరి దగ్గర బాగా పెద్దవాడుగా వడి ఉంటాడు. சமரியா நாட்டு ஜனங்கள் இவனை காட்டு பிரமிக்கிறார்கள். సమరియా జనాలు వీని చూసి భ్రమిస్తారు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய மனிதர்கள் மத்தியில ஒரு சுபாவம் என்னவென்றால், మనుషుల మధ్యలో ఒక స్వభావం ఏమంటే, நீங்க எவ்வளவு சத்தியத்தை நல்ல காரியத்தை சொன்னாலும் கேட்க மாட்டான்.
ఎంత మంచి సత్యమైన కార్యాలు వాళ్ళకి చెప్తేనే వాళ్ళు వినరు. ஆனால் ஒரு பிரமிப்பான ஏதாவது ஒன்று வித்தியாசமா செய்தால் என்று பார்ப்பான். பிரமிப்பైన కార్యాలు వాళ్ళ మధ్యలో ఏదైనా చేస్తే అందరూ దానే చూసుకొని ఉంటారు. ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. இவன் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் மாயத்தைக்காரன். ముందుగానే చెప్పిండారు వీడు మాయాలు చేసేవాడు. சூன்னு காட்டுவான். సుసు అనేసి బాగా మాయాలు చూసి చెప్పించేవాడు. என்ன வரும்? ఏమొచ్చును? ஒரு முயல் ஓடும், ముయలు పరిగెత్తును. நமக்குள்ள என்ன ஒரு ஆச்சரியம். జింక పోయినంటే ఆశ్చర్యం చూస్తాము. ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பிள்ளைய போடுவான். ఒక పెట్లో ఒక బిడ్డినేస్తాడు. ஹூம் 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 ஹூம்னு சொல்லுவான். అట్లా ఇట్లా ఇట్లా అని చెప్పి దాన్ని చెప్తాడు. உள்ள இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி எழும்பி வரும். లోపల నుంచి ఒక మేక పిల్ల వచ్చును. நம்ம என்ன நினைப்போம்? మనం ఏం చెప్తాము? ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేన్. இது என்ன காரியம்? ఇది ఏమంటే இவனுக்கு வல்லமை உண்டென்று நாம் சொல்வதில்லை. நல்லா கவனிக்கணும். దీనికి శక్తి ఉండాయని చెప్పను కాదు. ஆனால் అవుతే அவன் செய்கிற காரியத்தை குறித்து பிரமிப்படைகிறோம். వాడు చేసే కార్యాలని చూసి జనాలు భ్రమిస్తారు. ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా. இப்போ இவனை குறித்து சமரியா பட்டணத்துல ஒரு பிரம்மை இருக்கிறது. వీని గురించి సమరియా పట్టణంలో అందరూ బాగా తెలుసుకొని ఉంటారు. ஐயா இந்த ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கௌரவத்துல, ఒక గౌరవములో அப்படியே சமரியா முழுவதும் நடக்கிறார். సమరయాలో అందు జాగాల్లో నడుస్తాడు. అట్లనే இவனை பார்த்தா ஒருவேளை சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒளிச்சு ஓடும். వీన్ని చూస్తే చిన్న బిడ్డలంతా దాంకోను. ஏன்னா இவன் நாயோ பண்ணியோ எடுத்து விட்டுருவான். ఎలాంటే திடீர்னு நாயே பண்ணியை எடுத்து விட்டுருவான். ఏదైనా పంది కుక్కనంతా ఎత్తి బిడ్డలు తెరువు చేస్తాడు. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருவேளை அவன் ஒரு 4 முக்கு அந்த மூலையில நின்று கொண்டு ஏதாவது செய்தால் திரளான ஜனங்கள் கூடி விடுவார்கள் இவன் மேஜிக்க பார்க்க. 4 జాగాలో ఒక ఈది సేరే జాగాలో చూసుకొని వాడు ఏమన్నా చేస్తే అందరూ చూస్తారు జనాలు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా. வெள்ளக்காரன் தேசத்துல நடப்பதுண்டு சில காரியங்கள் எல்லாம். బయట దేశంలో ఇట్లా కార్యాలు జరిగేది. ஒருத்தன் டான்ஸ் ஆடுவான், 2 ஸ்டெப் போடுவான், ஒரு 10 பேர் கூடி இருப்பான். 10 జనాలు సరిపోతారు ఉడనే వాని దగ్గర. ஆமென் ఆమేన్. சில பிள்ளைங்க சும்மா வரும், ஸ்ட்ரீட்ல வந்து நின்னுட்டு கிட்டார் அடிச்சு போட்டு அடிக்கும், அவ்வளவுதான், ஒரு 10 பேர் கூடிடுவான். గిటార్ కొట్టుకొని చిన్న బిడ్డ వస్తే తక్షణ 10 జనాలు ఒకేసారి. நம்ம ஆளுக்கு அந்த பழக்கம் உண்டு. మన జనాలకు ఆ వాడికి ఉంది. எங்கயாவது ஒருத்தன் ఎక్కడైనా ఒకడు திடீர்னு அடறாராமா 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 సక్కన వాడు కొట్రా 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 நம்ம ஆளு ஒரு 50 பேர் கூடிடுவான். అక్కడనే ఒక 50 జనాలు చేరిపోతారు. இல்லையா? ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா ஹல்லேலூயா. அது வாயில்லா ஜீவன், பாவம். నోరు లేని మనుషులు ஈவாத போட்டு அடி அடி அது ஊருளும் பொறணும். దాని కొట్టి దాన్ని వేసి. நீங்க வேற யாரையாவது நினைச்சிட கூடாது, நான் குரங்க சொன்னேன். కోతిని. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. அது பாவம். அது எதுக்கு? ஒரு பழம் கொடுப்பான் இது ஆடினதுக்கு அப்புறம். దానికి ఒక అంటిపండు మాత్రం ఇస్తాడు అది ఆడిన తక్షణ. இதுக்காக அது என்ன செய்யும்? దీనికోసం டைவடிக்கும், డైవ్ చేస్తును, அப்படி உருளும் இப்படி உருளும், అట్లా ఇట్లా తిరుగును. அதுக்கு ஒரு நிக்கரும் போட்டிருப்பான். ఆ కోతికి ఒక నిక్కరేసింటాడు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా. அப்ப அதுக்கு ஒரு 100 பேர் கூடிடுவான். దాన్ని చూసేదానికి 100 జనాలు చేరుతారు. இவன் காட்டினதும் பரவாயில்ல, நைஸா அப்படியே ஒரு குழந்தைய வச்சு அப்படியே கலெக்ஷனுக்கு ஒரு தட்டை கொடுத்து விட்டுருவான். వాడు చూసింది లేకుండా కలెక్షన్ కి ఒక బిడ్డ చూపిస్తాడు. இப்ப அவரு అங்க பிரபலம். అక్కడ వాడు చూస్తాడు. அந்த முக்குல அந்த மூலையில அவரு ஏனாரு ఆ మూలలో ஒரு பிரபலம் 100 பேர் கூடிடுவான். 100 జనాలు చేరిపోతారు వాడిని చూసేదానికి. அல்லேலூயா హల్లెలూయా. இப்படிப்பட்ட வித்தைகளை காண்பித்து ஜனங்களை கவர்ந்து வைத்திருக்கிற, ஜனங்களை பிரமிப்படைய செய்கிற ஒரு சிமியோன். ఈ తర చూపించుకొని ఉండే ఒక సిమియోన్ అయినా కూడా ఆగడ ఉంటాడు. 10வது வாக்கியம் சொல்லுது, 10వ వాక్యం చెప్తాయి, தேவனுடைய, நல்ல கவனிங்க, தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி ஆமே அடுத்த ஸ்டேஜுக்கு போறாரு. இப்போ నెక్స్ట్ స్టెప్ నెక్స్ట్ స్టేజ్ పోతాడు. முதல்ல இப்படிதான் தொடங்குவோம். ఫస్ట్ లైట్ లా ఉంటాడు. முதல்ல அதை எடுப்பான், பொடியை எடுப்பான், அதை எடுப்பான், இதை எடுப்பான். దాని దీని ఎత్తుతుడు. பக்தி முத்துன உடனே சொல்லுவான் நான் தான் கடவுள்னு. భక్తి జాస్తి అయిపోతే నేనే దేవుడు అంటాడు. சிமியோனை சொன்னேன். సిమియోన్. நீங்க வேற யாராவது நினைச்சா நான் பொறுப்பில்லை. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా. முதல்ல ఫస్ట్ లో பூவை எடுத்தவன், முயலை எடுத்தவன், పువ్వెత్తినోడు, జింకెత్తినోడు இப்போ ఇప్పుడు தேவனுடைய சக்தி ஆகிவிட்டான்.
దేవుని శక్తిగా వాడే మారిపోయాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ஜனங்கள் சிமியோனை பார்க்கும்போது என்ன நினைக்கிறது? ఇప్పుడు సిమియోన్ని చూసినప్పుడు జనాలు ఏం తలుస్తారు? இவன் వీడు தேவனுடைய மகா பெரிய சக்தி. దేవుడు ఒక మహా పెద్ద శక్తిగా ఉంటాడు వీడు. இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகுது. నెక్స్ట్ స్టేజ్కి పోతాయి. இதுவரைக்கும் இவனுடைய மாயவத்தை பார்த்து ரசித்தவர்கள், பிரமித்தவர்கள், ఇంతవరకు వాడు చేపిన కార్యాలను చూసి భ్రమించిన వాళ్ళు எப்பொழுது இவன் தேவனுடைய சக்தி என்று எண்ணினார்களோ, ఎప్పుడు వీడు దేవుని శక్తి అనేసి వాళ్ళు తలిచారో, ஐயா இப்போ தெய்வம் ஆயிட்டாரு, இப்போ உபதேசம் பண்ண தொடங்கி விட்டார். ఇప్పుడు అతను దేవుడిగా అయిపోయి ఉపదేశాలు చెప్పేదానికి చేశాడు. நான் சிமியோனை தான் சொன்னேன். సిమియోన్నిదా చెప్పాము. ஆமென். ఆమేన్. இப்போ ఇప్పుడు இவர் யார் ஆயிட்டாரு? వీడు ఎవరు అయిపోయినాడు? దేవుడు. இவரே வாக்குரைக்க தொடங்கி விட்டார். ఈతన్నే దేవుని వాక్యాలు చెప్పేదానికి చేశాడు. நம்மால் சமேரியா பட்டணத்தில் உள்ளவர்கள் என்ன செய்றாங்க? సమరయ పట్టణంలో ఉన్న జనాలు ఏం చేశారంటే இவனுக்கு செவி கொடுக்கிறார்கள். వీనికి సౌలింటారు. நல்ல கவனிங்க, இவன் யாரு? ఇప్పుడు ఎవరు? மாயவத்தைக்காரன். మాయ విద్యాలు చేసేవాడు. ஜனங்களை பிரமிப்புண்டாக்கி, జనాల్ని భ్రమించేసి அந்த பிரமிப்பின் அடுத்த கட்டம் தன்னை கடவுளாக்கி, ఆ భ్రమింపులో నెక్స్ట్ కట్టంలో నన్ను దేవుడిగా చేసుకుని மூன்றாவது கட்டம் தான் உபதேசிக்க தொடங்கி விட்டான். మూడో స్టెప్ లో వాడు తనని ఉపదేశాలు చెప్తాడు. ஆமென். ఆమేన్. இப்ப நிறைய பேர் உங்க மைண்ட்ல வரும், ఇంకా ఇప్పుడు ఎందరో நான் మనసులో சிமியோன்னு சொன்னேன். సిమియోనిదా చెప్తిని. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப சமேரியாவில் ఇప్పుడు సమరయాలో சிமியோன் ஒரு கூட்டத்துக்கு வந்தா, సిమియోను ఒక గుంపుకు இப்போ ஆயிரக்கணக்கான ஜனம் கூடுவான். ఇప్పుడు 1000 లెక్కల జనాలు చేరుతారు. எதுக்கு? ఏంటికి? வார்த்தை వాన கேட்பதற்கு. ఉపదేశాలు వినేదానికి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கவனிங்க, அப்போ అప్పుడు அந்த காலத்திலே இருந்திருக்கு. ఆ కాలంలోనే ఇప్పుడు జరిగే తరం ఉండింది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ஜனங்களை இவன் என்ன செய்றான்? ஜனங்களை தன்னுடைய ஏன் చేస్తాడు? கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். తన దీంట్లో పెట్టింటాడు వాడు. 11 அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால், இப்ப எது வருது? ఇప్పుడు ఏది వస్తాయి? மரியாதை, மதிப்பு வந்துடுச்சு. వానికి మర్యాదనే గూడుస్తుంది. முத்தி போச்சு, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. నెక్స్ట్ స్టెప్ పోయింది వానికి. இப்ப இவன் வந்தா கால்ல விழுவான். ఇప్పుడు వాడు వస్తే దేవుని తెర వాడిని కాళ్ళలో పడుతురు. ஆமென். ఆమేన్. இப்ப இவன் வந்தா ఇప్పుడు వీడు వస్తే சாமிஜின்னு சொல்லுவான், స్వామీజీ అని చెప్తురు, குருஜின்னு சொல்லுவான். గురుజీ అని చెప్తుడు. என்ன ஆயிடுச்சு? ఏమైపోయా? ஜீ வந்துடுச்சு. நான் குருஜியை சொன்னேன், சாமிஜியை சொன்னேன். స్వామీజీని చెప్పాము. ஆமென். ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆமென். ఆమేన్. நாம சொல்ற காரியத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். మనం చెప్పే కార్యాన్ని లోతుగా சாதாரண ஒரு மாயவத்தைக்காரன் సాధారణంగా ఒక మాయాలు చేసేవాడు மாயத்தை செய்யறான், విద్యలు చేస్తాడు, ஜனங்களை பிரமிப்படுத்துகிறான், జనాల్ని భ్రమించి చేస్తాడు. ఇప్పుడు இவனே சக்தி ஆகிறான், వీడే శక్తిగా అవుతాడు, தேவனுடைய சக்தி என்று காண்பித்துக் கொள்ளுகிறான். దేవుని నేనే ఒక శక్తి అని చూపిస్తాడు. ஜனங்கள் இவனுடைய உபதேசத்தை கேட்க தொடங்குகிறார்கள். జనాలు వీని ఉపదేశాల్ని వినేదానికి చూస్తారు. அநேக காலம், வருடங்கள் போக 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 இவனை கும்பிட தொடங்கி விட்டார்கள். ఏండ్లు పోను పోను వాణ్ణే దేవుడిగా తలుసుకొనేశారు. ஆமென். ఆమేన్. இதுதான் சிமியோனுடைய வாழ்க்கை. సిమియోన్ ఒక జీవితం అనేది ఇదే. இனி 12 வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை சமரியா ஜனங்கள் விசுவாசித்த போது, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. முதல் முறையா சமரியா பட்டணத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறது. సమరయ పట్టణంలో ఒక బదలావణ జరుగుతాయి. என்ன நடக்கிறது? ఏం జరుగుతాయి? இதுவரை ఇంతవరకు சிமியோனை கண்டு பிரமித்தவர்கள், సిమియోన్ని చూసి భ్రమించినోళ్ళు, சிமியோனை தேவனுடைய சக்தி என்று எண்ணினவர்கள், సిమియోన్ని దేవుని శక్తిని తలిసినోళ్ళు, சிமியோனே தேவன் என்று அவனுடைய உபதேச
உபதேசத்தை கேட்டு மதித்தவர்கள், సిమియోనే దేవుడనేసి వాని ఉపదేశాలను ఇనినోళ్ళు, அவனை வணங்கியவர்கள் వాణ్ణి இப்ப నమస్కరించుకున్నోళ్ళు முதல் முறையாய் ஒரு நாமத்தை கேட்கிறார்கள். இயேசு என்ற நாமத்தை குறித்த பிரசங்கம் பிலிப்புவினால் கேட்கிறார்கள். ఫస్ట్ టైం యేసు నామాన్ని గురించి వాళ్ళు పిలిపి ముఖాంతరంగా వింటారు. பிலிப்பு பிரசங்கம் பண்ணியது ஒன்றே ஒன்றுதான். పిలిపి ప్రసంగం చేసింది ఒకటి. இயேசு என்ற நாமம் యేసు అనే నామము தேவனுடைய ராஜ்யம். దేవుని రాజ్యము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்ற நாமம் యేసు అనే నామము தேவனுடைய ராஜ்யம். దేవుని రాజ్యము. ஆமென். ఆమేన్. இயேசு என்ற நாமம் యేసు అనే నామము நித்தியம் என்ற ராஜ்யம். నిత్యం అనే జీవితము. இந்த நித்தியத்துக்கு கொண்டு போவது எது? ఈ నిత్యానికి తీసుకొని పోయేది ఇది இந்த இயேசு என்ற நாமம். ఈ యేసు అనే Simple, నామము. அவ்வளவுதான். ఆమేన్. இத குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். దీని గురించి ప్రసంగం చేస్తాడు. ஆமென். ఆమేన్. இத்தனை காலங்காலமாய் சிமியோனுடைய பேச்சை கேட்டு ఇన్ని కాలాలుగా సిమియోను ఒక మాట నీనుకొని அவனை மதித்து வந்த ஜனம் వాణ్ణి మదించిన వచ్చిన జనాలు முதலாவது சத்திய தெய்வத்தை கேட்கிறார்கள். சத்திய தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார். ఫస్ట్ లో దేవుణ్ణి సత్యమైన దేవుణ్ణి తెలుసుకుంటారు, అతన్నే రక్షించుకుంటారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, இப்போ ఇప్పుడు சிமியோன் கூட்டத்துக்கு ஆளு வர மாட்டேங்குது. సిమియోన్ వాడు సేరే గుంపుకు జనాలు వచ్చేలేదు. சிமியோன் ஒரு முக்கு மூலையில போய் நின்னு மேஜிக் பண்ணுறான். సిమియోన్ ఒక మూలలో కూర్చొని పోయి మ్యాజిక్ చేస్తాడు. ஜனம் வர மாட்டேங்குது. జనాలు రానంటారు. ஆமென். ఆమేన్. ஜனத்தை காணோம். జనాలు కానము. விசாரிக்கிறான், என்னையா ஆச்சு? విసారిస్తాడు, நல்லாதானே போயிட்டு ఏమయ్యా இருந்துச்சு. బాగానే పోతాండి బతుకు. ஆமென். ఆమేన్. பிரான்ச் எல்லாம் ஓபன் பண்ணிட்டோம். బ్రాంచ్ అంతా ఓపెన్ చేశాము. இந்த முட்டா பயல்களை நம்பி ఈ మనుషుల్ని విశ్వాసించి பிரான்ச் எங்க போயிடுச்சு? బ్రాంచ్ ఆడిపోయా திருவண்ணாமலையில இருந்து பெங்களூர் வருவோம். பெங்களூர் வந்துட்டு கைலாசம் போலாம். ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. இப்ப சிமியோனுக்கு ఇప్పుడు సిమియోనికి இவனுங்கள சமரியா பட்டணத்தை நம்பி சிமியோன் பிரான்ச் எல்லாம் ஓபன் பண்ணியாச்சு. సిమియోనికి ఆ పట్టణాలంతా విశ్వాసించి బ్రాంచ్లు ఓపెన్ చేశాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா అవుతా இப்ப இந்த సిమియోనుக்கு సమరియా పట్టణத்துல ఆள వர మాటేంగறான். సిమియోనికి సమరయ పట్టణంలోంచి జనాలు రానంటారు. இப்ப பயங்கர குழப்பம். వానికి కొంచెం ఇది என்னடா అవుతుంది. ஆச்சு? ఏమైపోయింది? என்ன நடந்து போச்சு? ఏం జరిగిపోయింది? ఇప్పుడు ஒரு பயபுள்ள வர மாட்டேங்கிறான். ఎవడు రానంటాడే? எங்க போறானுங்க இவனுங்க? ఎక్కడ పోతారు వీళ్ళు? இப்போ சிமியோன் தேடி போறான். సిమియోన్ జనాల్ని ఎత్తికిపోతాడు. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. யார் தேடி போறா? ఎవరు ఎత్తికిపోతారు? சிமியோன் இந்த సిమియోన్ மாய வித்தைக்காரன் தேடி போறான். మాయ విద్యలు చేసేవాడు జనాల్ని ఎత్తికిపోతాడు. ஆமென். ఆమేన్. ఇప్పుడు தேடி போகும்போது ఎత్తికిపోయినప్పుడు அங்கு பிலிப்பு நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். అక్కడ పిలిపు నిల్చుకొని ప్రసంగం చేస్తా ఉంటాడు. இப்ப பிலிப்புவை சுற்றி திரளான ஜனங்கள், పిలిపుని గురించి చుట్టూ ఎన్నో గుంపు జనాలు, ஆயிரக்கணக்கான ஜனங்கள், 1000 కన్నా లెక్కల జనాలు. இவனும் அந்த உபதேசத்தை கேட்கிறான். వీడును ఆ ఉపదేశాన్ని వింటాడు. இப்ப சிமியன் பார்த்து கொண்டே இருக்கிறான். திரளான ஜனம் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறார். ఇప్పుడు సిమియోన్ చూసుకుని ఏముంటాడు, ఎన్నో జనాలు పోయి జ్ఞానస్నానం తీసుకుంటా ఉంటారు. சிமியோனும் ஞானஸ்நானம் எடுத்தான். సిమియోను జ్ఞానస్నానం ఎత్తాడు. ஆமென். ఆమేన్. சிமியோன் என்ன பண்ணா? సిమియోన్ ఏం చేశాడు? దీక్షానం తీసుకున్నాడు. எதை நம்பி? ఏంటి విశ్వాసించి? இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு యేసువిన్ నామాన్ని ఏర్చుకొని பிலிப்புவின் பிரசங்கத்தை கேட்டு పిలిపు ఒక ప్రసంగాన్ని విని விசுவாசம் உள்ளவனாகி విశ్వాసం ఉండేవాడుగా అయ్యి. ஆமென். ఆమేన్. அப்படி சொல்லல, అట్లా లేదు. அப்பொழுது சீமோனும் ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ఏం చెప్పబడిందిడా? அதை தெளிவா உங்களுக்கு அப்புறம் விளக்குறேன். இப்போ என்ன நடக்கு? ఇక్కడ ఏం జరుగుతాయి? அந்த கூட்டத்துல போய் பிலிப்பு நிற்கிறா. பிலிப்புடைய கூட்டத்துல போய் யார் நிற்கிறா? சிமியோன் நிற்கிறார். పిలిపు ప్రసంగంలో పోయి సిమియోన్ నిలుస్తాడు.
அருமையா பிரசங்கிக்கிறாரியா. బాగా ప్రసంగం చేస్తాడు. நம்ம இதுவரைக்கும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தோம். ఇంతవరకు మనం ఏమేమో చెప్పుకొని ఉన్నాము. ஆனா இயேசு என்ற நாமம், అయితే యేసు అనే నామము, அந்த நாமத்தை சொல்லும்போது பேய்கள் ஓடுது. ఆ నామాన్ని చెప్పినప్పుడు పిశాసులు పరిగెత్తారు. முடவர்கள் சப்பானியாய் கிடந்தவர்கள் எழும்பி நடக்கிறார்கள். కుంటోళ్ళందరూ లేచి నడుస్తారు. குருடர்கள் பார்வையடைகிறார்கள். గుడ్డోళ్ళు వాళ్ళు దృష్టి చూస్తారు. அசுத்த ஆவி ஜனங்களை விட்டு விட்டு ஓடுகிறது. పిశాసులు ఆత్మలన్నీ వాళ్ళని ఉడిసి పరిగెత్తిపోతాయి బయట. இதெல்லாம் மாயஜால மாயவத்தக்காரன் பார்த்த உடனே பிரமிக்கிறான். దీన్ని చూసే సిమియోను భ్రమిస్తాడు. என்னடா இது? ఏమిది? நாம சும்மா பூவையும் அதையும் இதையும் எடுத்து இவ்வளவு காலம் ஓட்டிட்டு இருந்தோம். మనము పువ్వునెత్తి ఆది దీది ఏదేదో చేసుకొని ఇంతకాలాలు నడిపిస్తా ఉంటిమి. ఆమేన్. ఆమేన్. జనంகளை ஒரு பிரமிப்பிலே வச்சிட்டு இருந்தோம். జనాల్ని ఒక భ్రమిపులోనే పెట్టుకొని ఉంటాము. பார்த்தா చూస్తే యేసు என்ற நாமம் சொன்ன உடனே ஓடுது. యేసు అనే నామం చెప్తేనే పరిగెత్తాయి. இவனுக்கு பயங்கர பிரமிப்பு. వీనికి భయంకరమైన భ్రమిపు. ஜனங்களை பிரமிக்க வைத்தவன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கண்டு பிரமிக்கிறான். జనాల్ని భ్రమించినోడు యేసు నామాన్ని గురించి వీడు భ్రమిస్తాడు. இவனும் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறான். వీడును పోయి దీక్షాస్నానం తీస్తాడు. ఆమేన్. ஜனங்கள் தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கறாங்க. జనాలు నీళ్ళలో మునిగి జ్ఞానస్నానం తీస్తారు. இப்போ இத பார்த்த உடனே சிமியோனும் போய் எடுக்கிறான். దీని చూసిందనే సిమియోనును పోయి తీసుకుంటాడు. ஆமென். ఆమేన్. சமாரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இப்ப இந்த செய்தி எங்க போகுது? ఇప్పుడు ఈ న్యూస్ ఆడిపోతాయి. அப்போஸ்தலர்களுக்கு போகுது. ஆமென். అపోస్తలర్ ఉండే జాగాకి పోతాయి. ஆதி திருச்சபை ஐக்கியம், அந்த அப்போஸ்தல ஐக்கியம் பேதுருவும் யோவானுக்கும் போகுது. ఆ ఆది తిరుచబ ఐక్యములో పేతురు యోవానికి మాట పోతాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. தலைமை ஸ்தாபகர் తలమై స్థాపనములో யாரு? ஆமென். ரெவரண்ட் பேதுரு. పేతురు. ஆமென். ఆమేన్. ரெவரண்ட் பேதுருக்கும் ரெவரண்ட் யோவானுக்கும் రెవరెంట్ పేతురుకు యోవానుకు தகவல் போகுது. న్యూస్ పోతాయి. அவங்க அதை கேட்ட ஒன்னு சந்தோஷம். వాళ్ళు దాని ఇనిబడిందనే సంతోషము. என்ன அவங்க நோக்கமே அதுதானே. వాళ్ళ గురి అదేనే. ஆமென். ஆமென். ஆண்டவர் பேதுருக்கு கொடுத்த கட்டளை அதுதான், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. దేవుడు పేతురుకి చెప్పి పిలిచిందే నా మేకల్ని మేపేదానికి రా నువ్వు. சபையுடைய திறவுகோல் கொடுக்கப்பட்டது பேதுருவுக்கு. సభని తెరిచేదానికి ఇచ్చిన కట్టనే పేతురు. அவருக்கு சந்தோஷம். தேவ வசனங்கள் விருத்தி அடைகிறது. దేవుని మాటలంతా విరుతి చేస్తా ఉన్నాయి. உடனே இவங்களுக்கு உட்கார முடியல. அங்க இருந்து ஓடி வர்றாங்க. யாரு? తక్షణ వీళ్ళు ఆడి నుంచి పరిగెత్తి వస్తారు. பேதுருவும் పేతురును యోవాను யோவானு ஓடி வர்றாங்க. అక్కడి నుంచి పరిగెత్తి వస్తారు. இவர்கள் 15 இவர்கள் வந்த பொழுது போதும். இப்போ பேதுருவும் யோவானும் வந்து பாக்குறாங்க. எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார். పేతురు యోవాను వచ్చి చూస్తారు. ఆ జనాలందరూ జ్ఞానస్నానం తీసుకొని ఉంటారు. ஆமென். ఆమేన్. எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார். అందరూ జ్ఞానస్నానం తీసుకొని ఉంటారు. இவங்களுக்கு சந்தோஷம். వీళ్ళకి సంతోషము. ஆனால் అవుతే ஒன்றை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள், இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. ఒకటి వాళ్ళు తెలుసుకుంటారు, వీళ్ళు పరిశుద్ధ ఆత్మని ఇంకా వీళ్ళు తీసుకోలేదని. இப்போ என்ன செய்றாங்க? வாசிங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். போதும். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப நம்ம ஆளு மேஜிக் மேன். ఇప్పుడు మన మేజిక్ సీమోను, రక్షించబడ్డ జ్ఞానస్నానం எடுத்த மேஜிக் மேன், రక్షింపు పొందుకొని జ్ఞానస్నానం తీసుకున్న సీమోను. அல்லேலூயா. హల్లెలూయా. ஐயா என்ன பண்றாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். అతను చూసుకునే ఉంటాడు. ஏன்னா ரெவரண்டுகளை பார்த்ததில்ல. వాడు ఒక సంతోషం వచ్చును. அப்ப இவங்களை முதல் முறையா பாக்குறான்.
వీళ్ళని ఫస్ట్ టైం చూస్తాడు. இவங்களை குறித்தெல்லாம் இவர் சிமியோன் கேள்விப்பட்டதில்லை. వీళ్ళని గురించి సిమియోను వినబడింది లేదు. ஆனா அவங்க வர்றாங்க. అవుతే వాళ్ళు వస్తారు. இவர்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அறிந்தவுடன் వీళ్ళు జ్ఞానస్నానం తీసుకుంటారు. అవుతే పరిశుద్ధాత్మని ఇంకా பேதுரும் తీసుకోలేదు. யோவானும் அவர்கள் மேல் கரம் வைத்து ஜெபிக்கிறார்கள். పేతురు యోవాన్ వాళ్ళ తలల మీద సెయిల్ పెట్టి யார் மேல் கரம் வைக்கிறாங்களோ వాళ్ళు ఎవరి మీద సెయిల్ పెడతారు அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். వాళ్ళు పరిశుద్ధ ఆత్మని తీసుకుంటారు. இதெல்லாம் சிமியோனுக்கு புதியது. ఇదంతా సిమియోనికి అది தான் எவ்வளவு மாயவித்தைகளை செய்து ஜனங்களை பிரமிப்பு படுத்தி இருந்தாலும் ఎంత మాయవిత్తలు చేసి జనాల్ని భ్రమించి చేస్తా ఉంటారు. இந்த சப்பானிகள் எழும்பி நடப்பது, ఈ కుంటోలు లేచి నడిచేది, குருடர்கள் பார்வை அடைவது, గుడ్డోళ్ళు చూసేది, செவிடர்கள் கேட்பது, వాళ్ళు చెవులు அசுத்த ஆவிகள் ஜனங்களை விட்டு ஓடுவது, గబ్బ ఆత్మలంతా వాళ్ళని విడిచి పరిగెత్తే இதெல்லாம் முதலில் இவனுக்கு பிரமிப்பாய் இருந்தது. దీనంతా వానికి భ్రమింపుగా ఉండింది. எனவே இயேசுவை நாமத்தை விசுவாசித்து அவனும் ஞானஸ்நானம் எடுத்தான். యేసు నామమని విశ్వసించి వాడును జ్ఞానస్నానం ఎత్తాడు. இப்போ அந்த அப்போஸ்தலர்கள் வந்து கரம் வைத்து ஜெபித்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். వాళ్ళు శైలు వాళ్ళ తల మీద పెట్టి ఆత్మ పరించి వాళ్ళు పరిశుద్ధాత్మ யார் மேல் கரம் வைக்கப்படுகிறதோ ఎవరి మీద వాళ్ళు శైలు పెడతారో அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். వాళ్ళు పరిశుద్ధ ఆత్మని తీసుకుంటారు. இது அடுத்த கட்டத்தில் சிமியோனுக்கு பிரமிப்பாய் இருக்கிறது. నెక్స్ట్ ఇది సిమియోనికి భ్రమింపుగా తెలుస్తాయి. என்னடா இது, நம்ம காலங்காலமா மாயவத்தை செய்கிறோம், ఏమిది మనం కాలాలుగా విద్యలు చేస్తా ఉంటాము, இப்படி ஒரு காரியத்தை நாம் கண்டதே இல்லை, ఇట్లా కార్యాన్ని మనం ఇంకా చూసిందే లేదు. ஆனா இவங்க ஒண்ணுமே இல்ல, వీళ్ళంటే ఏమీ లేదు. இயேசுவின் நாமத்துல தலையில கை வைக்கிறாங்க, యేసువిன் నామములో వాళ్ళ మీద చేయి పెడతాడు, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், వాళ్ళు పరిశుద్ధ ఆత్మని తీసుకుంటారు. இதை கண்டவுடன் దీని చూసిందేనే இவனுடைய ஜென்ம சுபாவம் வெளியே வருது. వీడిని ఒక జన్మ స్వభావం అనేది బయట వస్తాయి. நல்ல கவனிங்க, இவனுடைய ஜென்ம சுபாவம் வெளியே வருது. వీడి జన్మ స్వభావం అనేది బయట వస్తాయి. என்ன இவனுடைய ஜென்ம சுபாவம்? వీని స్వభావాలు ఏమి? పాంత స్వభావాలు. மாய வித்தைகளை செய்து ஜனத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கணும். మాయ విద్యలు చేసి జనాల్ని తన కంట్రోల్లో పెట్టుకొని ఉన్నాడు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக வருடங்களா இவன் அப்படிதான் வைத்திருந்தான். ఎన్నో ఏండ్లు జనాల్ని వీడు ఇట్లా పెట్టుకొని ఉన్నాడు. இப்ப ఇవனுக்குள்ள ஒரு ஆசை, వీనిలో ఒక ఆశలు பணத்தை கொண்டு வர்றான், డబ్బును తీసుకొని వస్తాడు. ஆமென். ஆமென். நல்ல கவனிங்க, பணத்தை கொண்டு வர்றான், డబ్బు తీసుకొస్తాడు. அப்போஸ்தலர்களிடம் கொடுத்து అపోస్తలుల దగ్గర ఇచ్చి 19வது வாக்கியம் 19వ వాక్యం. நல்ல கவனிங்க, யாரு வர்றா? ఎవడు వస్తాడు? உள்ள இருந்து யாரு வெளியில வர்றா? இப்போ బయట నుంచి ఎవరు వస్తారు? பழைய పాంత மனுஷன், பழைய மாயத்தைக்காரன் வெளியே வர்றான். మాయ విద్యలు చేస్తా ఉన్నాడు, బయట వస్తాడు. ఇప్పుడు நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க வேண்டும் என்றான். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அதனால தான் முதல்ல சொன்னேன், அவன் விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தான். వాడు విశ్వాసించి జ్ఞానస్నానం ఎత్తాడు. எதை விசுவாசித்திருக்கிறான்? వాడు ఏంటిని విశ్వాసించినాడు? நடந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மட்டும். జరిగిన అద్భుతాలు అతిశయాల్ని చూసిన దాన్ని మాత్రమే. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன கேட்கும் அன்பு சிமியோன்களே, నన్ను వినబడే సిమియోన్లలే, எதை கண்டு, எதை கேட்டு, எதை விசுவாசித்து இயேசுவை பின்பற்றுகிறாய்? ఏంటిని చూసి ఏంటి నీని యేసుని విశ్వాసిస్తాడు. ஆவியானவர் நமக்கு கேட்கிற கேள்வி இதுதான். ఆత్మైనోడు మనల్ని చూసి అడిగేది நீ ఇదా. எதை கண்டு இயேசுவின் நாமத்தை பின்பற்றுகிறாய்? నువ్వు ఏంటి నీని యేసువి నామాని இந்த சிமியோனும் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தான். ఈ సిమియోనును యేసుని నామాన్ని విశ్వసించాడు. இந்த சிமியோனும் ஞானஸ்நானம் எடுத்தான். ఈ సిమియోను దీక్షానం ఎత్తాడు. இந்த సిమియోனும் பிலிப்புடைய உபதேசங்களை கேட்டான். ఈ సిమియోను పిలిపి ఉపదేశాలు విన్నాడు. ஆனால் இவன் இயேசுவின் நாமத்தை பின்பற்றியது, యేసువిன் నామాన్ని వాడు తీసుకొని இவனுடைய நோக்கம் ஒன்றுதான். వాను గురి వైటిదా, தன்னுடைய
மாயாஜாலத்தினால் ஜனத்தை பிரமிக்க வைத்தவன் తన మాయాజాలములో జనాల్ని భ్రమించి వచ్చినోడు அந்த பிரமிப்பு நீங்கி ஜனங்கள் சத்தியத்தை தேடி போகும்போது ఆ భ్రమింపుని విడిచేసి సత్యాన్ని ఎతికి జనాలు పోయినప్పుడు அவர்களை மீண்டும் ஏதாவது பிரமிப்பை செய்து அவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் இந்த சிமியோனுக்கு இருந்தது. ఏదైనా ఒక భ్రమింపు చేసి జనాల్ని తన పక్క ఈడ్చుకోవాలనే సిమియోన్ని ఒక గురిగా ఉంటాయి. புரியுதா? இவனுடைய நோக்கம் என்ன? వీని గురి ఏమి? அன்றை செய்த பிரமிப்பை இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் செய்யணும். అప్పుడు చేసిన భ్రమింపుని ఇప్పుడు యేసువి నామములో దాన్ని చేయాలా. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இவன் இயேசுவை பின்பற்றி வந்ததற்கு காரணம் యేసుని ఎనికి వచ్చిన వాడు అర్థమో அதே தன்னுடைய மாயவித்தையை இயேசுவின் நாமத்தில் செய்யணும். అదే మాయవిత్తులు యేసువి నామములో చేయాలని. ஜனங்கள் தன்னை கண்டு பிரமிக்கணும். జనాలు తన చూసి భ్రమించాలా. தன்னுடைய கிரியைகளை கண்டு ஜனங்கள் பிரமிக்கணும். తన క్రియలు చూసి జనాలు భ్రమించాలా. இதுதான் அவனுடைய நோக்கமாய் இருந்தது. ఇదే వానికి చింతగా ఉంది. இவன் இயேசுவை விசுவாசித்ததும் వీడు యేసుని విశ్వాసించి இவன் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்ததும் యేసుని విశ్వాసించి జ్ఞానస్నానం ఎత్తింది. இவன் சத்தியத்தை அறிந்து அல்ல, వీడు సత్యాన్ని గురించి కాదు. இவனுடைய நோக்கம் தான் விட்டு போன அந்த ஜனங்கள் பிரமிக்க வைக்கக்கூடிய அந்த திறமை இந்த அப்போஸ்தலர்களுக்கு கிடைத்தது போல எனக்கு கிடைக்கணும். వీడు విడిచిపోయిన జనాల్ని తిరిగి మన పక్క తిప్పుకోవాలంటే ఆ అపోస్తలర్లో ఉండి நான் ஜனங்களை பிரமிக்க வைக்கணும். నే జనాల్ని భ్రమించాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. எலியா இருந்தார். ఎలియా ఉన్నాడు. எலியாவை எலிசா பின்பற்றினார். ఎలియాని ఎలీసా ఎనుకు పోయాడు. எலியா எடுக்கப்படும் போது ఎలియాని ఎత్తుకోబడినప్పుడు எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், எலிசாவே நீ இங்கே இரு. ఎలీసాని చూసి చెప్తాడు ఇక్కడే நான் ఉండు. யோர்தானுக்கு அக்கறைக்கு போகணும். నేను యోర్దానికి ఆ పక్క పోతాను. எலிசா சொல்லுங்க, அதெல்லாம் முடியாது. ఎలీసా చెప్పాడు అదంత நீ కాదు. போகிற இடத்துக்கு நானும் வருவேன். నువ్వు పోయే జాగాకు నేను எலியா వస్తాను. சொல்ற, டேய் வேண்டாம், వద్దు, சிஷ்ய புள்ள இங்கே இரு, నువ్వు ఇక్కడనే ఉండు, நான் மட்டும் போறேன். నే మాత్రం எலிசா పోతాను. சொல்றாரு, முடியாது. ఎలీసా చెప్తాడు, నాను కాదు, வருவேன். నేను నీ ఎదుకు వస్తాను. ஆமென். ఆమేన్. இவருக்கு அடத்தை பார்த்து వీనికి నెక్స్ట్ அடம் பிடிக்கிறத பார்த்து వాడు కష్టపడి ఇది పడే చూసి இவர் சொல்றாரு, சரி வா, సరే రా, నువ్వు కూడా. உனக்கு என்னதான் வேணும், ஏயா இப்படி என்ன இம்சப்படுத்துற, నీకు ఏం కావాలరా, నాకేంటి ఈ நான் కష్టం? எங்க போனாலும் கூட வர்றேன், ఎక్కడ పోతేనో వెనకే వస్తావు. உனக்கு என்ன வேணும்? ఏమి కావాలా నీకు? எலிசா சொன்னார், ఎలీసా చెప్పాడు, எனக்கு வேற எது வேண்டாம், నాకు వేరే ఏమీ వద్దు, உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேணும். నీ అభిషేకాలు నాకు రెట్టింపుగా కావాలా. ஆமென். ఆమేన్. எலிசாவுடைய நோக்கம், ఎలీసా ఒక గురి. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கிழவன் எப்ப சாவான், ముసలోడు ఎప్పుడు సస్తుడు, கட்டிலு. ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதே போல అదే తర சில பேர் இருப்பான், కొందరు ఉంటారు, தலைவன் எப்போ போட்டு தள்ளலாம், వాడిని ఎప్పుడు వేసేస్తాము. எதுக்கு? ఏంటికే? சேர்ல உட்கார்றதுக்கு, దాంట్లో కుర్చీలో కూర్చునేదానికి. ஆமென் ఆమేన్. பார்த்துக்கிட்டே இருப்பான். చూస్తూనే ఉంటాడు. ஒருவேளை போகலைன்னா இவனே போட்டு தள்ளிடுவான். ఒకవేళ వానికి పోలేదంటేనే వీడే ராஜாக்களின் புஸ்தகத்துல நம்ம படிக்கலாம். రాజా పుస్తకంలో మనం చూస్తాము. ஆமென் ஆமென். இல்லையா? ஏதாவது பண்ணிட்டு போயா அப்பா சாமி, பக்கத்துல கை கொடுங்க. நம்ம அப்படி விடுறது இல்ல, உங்களை பக்கத்துல கைய கொடுங்க, పక్కల చేయండి, கைய கொடுங்க, చేయిచ్చి உணர்வோட இருங்க. ఉణరుతో ఉండండి, இல்லாட்டி மூக்குல பஞ்சு வச்சிருவாங்க. లేదంటే ముక్కులో కాటన్ పెడేస్తారు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ఇప్పుడు எலிசாவுடைய நோக்கம், ఎలీసాకు ఒక గురి. தன்னுடைய ஆண்டவன் எலியாவுடைய சிங்காசன சேர பிடிக்கணும்னு இல்ல, తన దేవుణ్ణి ఒక సింహాసనముని పట్టుకోవాలని కాదు, அந்த அந்த குழுவை தான் நடத்தணும், தலைவனாகணும் என்று அல்ல. ఆ జనాల్ని నడిపించేదానికి లీడర్ కావాలని కాదు. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. யோசுவாவுடைய நோக்கம், యోసువాకు ఒక గురి. மோசே எப்பொழுது அவனுடைய காலம் முடியும் நான் தலைவனாவேன் என்று அவன் நினைக்கவே இல்லை. మోసే కాలములో ఎప్పుడు పోను నేను అవుతును అనే వానికి గురి లేదు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எலிசாவுடைய நோக்கம் எல்லாம், ఎలీసా ఒక గురి అంతా, ஆண்டவரே, దేవుడా, ஆண்டவனே, దేవుడా, நீர் பெற்ற அபிஷேகத்தில் எனக்கு ரெட்டிப்பு வேண்டும். నువ్వు తీసుకున్న అభిషేకములో నాకు రెండంతలుగా அந்த రావాలా. நோக்கத்தை பாருங்க. వాని గురి చూడండి. இதுக்காகத்தான் பின்னாடியே நடக்கிறாரு. దానికోసమే వాని వెనకే. హల్లెలూయా. హల్లెలూయా.
அப்போ எலியா சொல்றாரு, అప్పుడు ఎలియా చెప్తాడు, ஆமென், ஆமென். ரொம்ப கடினமானதை கேட்டு விட்டாய். నిండ కష్టమైందని అడిగేశావు. இது எப்படி உனக்கு கிடைக்கும்னா, ఇది ఎట్లా నీకు நான் దొరుకుతుంది? எடுத்துக் கொள்ளப்படுவதை நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும். నేను ఎత్తుకోపడేదాన్ని నువ్వు చూస్తే అది నీకు దొరుకును. இப்ப ఎలిసాவுக்கு தூக்கம் வரும். ఎలిసాకు నిద్ర వచ్చునా? ஆமென். ఆమేన్. அந்த நிலைமையை பாருங்க. ఆ సమయాన్ని చూడండి. ஆனால் எலிசா காத்திருந்தார். అవుతే ఎలిసా వాణ్ణి కాసుకొనే ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. எலியா எங்கு சென்றாலும் கூட சென்றார். ఎలియా ఎక్కడ పోతేనో వాని వెనకే పోతుడు. எலியா அந்த யோர்தானை பிளந்து அக்கறைக்கு போகிறார். ఎలియా యోర్దాన్ని పగిలేసి ఆ எலிசாவும் பின்னாலே சென்றார். ఎలిసా వాని వెనకే పోతాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அவர் கண்ணுக்கு நித்திரையை கொடுக்கவில்லை. వాని కండ్లకు నిద్రనే ఇయలేదు. காரணம் அவருடைய வாஞ்சை ஒன்றுதான். అవుతే వాని దాగం ఒకటిదా, என் ஆண்டவனுடைய அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாய் నా வேண்டும். దేవుని ఒక అభిషేకం అనేది రెట్టింపు తనగా నాకు ஆனால் కావాలా? అవుతే அதே எலிசாவுடைய ஒரு சிஷ்யன் இருந்தான். అదే ఒక ఎలిసావుకు ఒక శిష్యుడు ఉన్నాడు. பேர் என்ன? పేరేమి? కేయాసి. கேயாசி. కేయాసి అనేసేవాడు. இவனுடைய வாஞ்சை என்ன? వీని దాగమంతా சுருட்டுறது. దొంగలించేది, ఆమేన్. తీసుకునేది. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இவனுடைய வாஞ்சை எல்லாம் వీని దాగమంతా ஏதாகிலும் சுருட்டணும். ఏదైనా ఒకటి తీసుకునే వాళ్ళ. ஆமென். ఆమేన్. எனக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு சுருட்டுறதுக்குன்னே வர்றான். కొందరు సేవ చేసేదానికనే ஆமா. తీసుకునేదానికనే వస్తారు. யூடியூப்ல வியூவர்ஸ் கூட்டி சம்பாதிக்கிறதுக்கே வர்றான். యూట్యూబ్ లో వ్యూని చేర్చి సంపాదించేదానికనే చేస్తారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அடிக்கடி சொல்லுதுண்டு, అప్పుడు அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, யூடியூபை பார்த்து యూట్యూబ్ని చూసి தயவு செய்து ஊழியத்துக்கு வந்து விடாத. దయచేసి సేవ చేసేదానికి వచ్చిడొద్దు. ஆமென். ఆమేన్. நீ பார்க்கிறது போல నువ్వు చూసేతరా யூடியூப் ஊழியத்தை போல ஊழியம் அவ்வளவு மதுரமானது, சுகமானது, ஆமா, பூக்கள் போடப்பட்ட பாதை என்று நினைத்து விடாதே சகோதரா. సేవ అనేది నీకు కొంచెం సాధారణంగా అనేది నువ్వు తెలుసుకోకూడదు. செத்து சுண்ணாம்பாகிருவே. సచ్చి సున్నం అయిపోతువు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என் ஆண்டவர் சொன்னார், దేవుడు చెప్పాడు, ஒருவன் தன்னுடைய சிலுவையை எடுக்க திராணி இருந்தால் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வா. ఒకడు తన సిలువని ఎత్తుకొని దాన్ని నడిచేదానికి త్రాణి ఉంటే నా ఎనుక నువ్వు రా. இன்றைக்கு நாம் பார்க்கிறது போல அவ்வளவு எளிதல்ல ஊழியம். ఇప్పుడు మనం చూసే సేవ అనేది అంత సాధారణంగా కాదు. இன்னைக்கு சம்பளத்துக்கு ஒரு ஆளை வச்சு ஒரு பாட்டை பாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட சம்பளத்துக்கு வச்சு வாசித்து அதை ஹிட் ஆகிட்டா, ఒక పేమెంట్ దుడ్డు ఇచ్చి వాని కార్యాలను చేసి దాన్ని ఇచ్చి వాడు ஊழியம் அவ்வளவு எளிதாய் போய்விடும் என்று கனவு காணாதே. సేవ అనేది అంత సింపుల్ గా పోయిట్స్ అనేసి నువ్వు తెలుసుకోకూడదు. இயேசுவை பின்பற்றுகிறது. యేసు వెనుక పోతే எதற்காய் பின்பற்றுகிறோம்? అతన్ని ఏంటికి మనం ఆశ్రయిస్తాము? கேஆசியுடைய விருப்பம் எல்லாம் எதையாவது சுருட்டணும். కేయాసి ఒక ఆశలంతా ఏదైనా ఒకటి తీసుకోవాలా. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அகத்தின் இப்படியாய் பாடுவார், ஏதாவது ஏதாவது சுருட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும். இயேசு கிட்ட இருந்து என்ன செய்யணுமா? యేసు ధరించి ఏం చేయాలంట? ஏதாகிலும் சுருட்டணும். ఏదైనా ఒకటి తీసుకోవాలా. ஆமென். ఆమేన్. ஏதாவது பெற்றுக்கொள்ளணும். ఏదైనా ఒకటి మనం తీసుకోవాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இதுக்காகவே பின்னாடி நடக்கிறது. దీనికోసమే వెనుక నడిచేది. கேஆசி என்ன ஆனான்? కేయాసి ఏమయ్యాడు? குஷ்டரோகியாய் தீர்ந்தான். కుష్ఠం పట్టినోడుగా అయిపోయాడు. என் அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో இயேசுவை பின்பற்றுகிறோம். எதற்காய் பின்பற்றுகிறோம்? యేసుని మనము ఆచరిస్తామంటే ఏంటి కోసం? மாயவத்தைக்காரன் சிமியோன், మాయవద్దలు చేసే సిమియోను, அதே மாயவத்தையை இயேசுவின் நாமத்தை கொண்டு செய்து ஜனங்களை பிரமிப்பு படுத்த அவன் முயற்சி செய்தான். అదే మాయవద్దల్ని యేసు నామను పెట్టి వాడు చెయ్యాలని பேதுரு சொன்ன மறுபடி தெரியுமா? పేతురు చెప్పిన మరుమాట ఏమనేది? தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவது. దేవుని ఆశ్రయింపు నువ్వు దుడ్డు ఇచ్చి తీసుకోవాలని నువ్వు తలుస్తావంటే నీ డబ్బులు నువ్వు నాశంగా పోయడల్లా. எச்சரிக்கையா இருக்கணும். హెచ్చరిపుగా ఉండాలా. பணத்தை கொண்டு தேவனை பிரீத்திப்படுத்த முடியாது. డబ్బుని పెట్టి దేవుణ్ణి తృప్తి చేయాలనేది కాదు. அதுக்கெல்லாம் வேற வேற ஆள் எங்கெங்கயோ இருக்கு.
దానికంతా వేరే జనాలు ఏడనూ ఉండారు. ஆமென். ஆமென். சாராயம் காய்ச்சிக்கிட்டு கொண்டு கொடுத்தா போதும், சமாதானப்படுத்திடலாம். సారాయములు కాంచుకొని దాని ఎత్తుకొని పోయి ఇస్తే அடுத்தவன் பணத்தை கொள்ளை அடிச்சு எல்லா அக்கிரமத்தையும் செய்துட்டு ஒரு பங்கை கொடுத்து அங்க ஒரு கிரீடத்தையோ அங்க ஒரு நகையோ போட்டா சரி பண்ணிரலாம். అన్ని అక్రమాలు చేసి వాళ్ళని వీళ్ళని ఏమార్చుకొని తీసుకునే డబ్బులు ఎత్తుకొని நம்ம ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நீ பிரியப்படுத்த முடியாது. మన దేవుడు యేసు క్రీస్తుని నువ్వు దాంట్లో ప్రియం பணத்தால் பிரியப்படுத்த முடியாது. డబ్బులు పెట్టి నువ్వు ప్రియం చేయను కాదు. பணத்தால் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. డబ్బులతో నువ్వు ఆశీర్వాదాలు పొందుకోను కాదు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையை ஒன்று சோதித்து பாருங்க. మన జీవితాన్ని కొంచెం శోధనలు చేసి చూడండి. நான் எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறேன்? మనం యేసు ఎనుక அவர் செய்கிற அற்புதம் அடையாளத்துக்காய் பின்பற்றுகிறேனா? ఆతను చేసే అద్భుతాలకు అడయాళం నుంచి என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். యేసు నా జీవితంలో ஒரு சுகத்தை தருவார், సుఖమిస్తుడు, ஒரு విడుదலையை తరువాர், ఒక రక్షింపిస్తుడు, அற்புதம் செய்வார், అద్భుతాలు చేస్తుడు, நிச்சயம் செய்வார். నిశ్చయంగా ஒரு மாற்றமும் இல்லை. దాంట్లో ఏమీ ஆனால் అవుతే அந்த அற்புதத்துக்காய் என் இயேசுவின் பின்னால் ஓடாத. అద్భుతాని కోసం నువ్వు యేసు వెనుక రావద్దు. அவர் அன்புள்ளவர், ఆతన ప్రీతి ఉండేవాడు. உன்னுடைய தேவைகளை அவர் அறிந்து உன் தேவைகளை சந்திப்பார். నీ కావాల్సిందని ఆతను తెలుసును, ఆతను చేస్తుడు. என் இயேசுவின் பின்னால் యేసుని వెనుక ஒரு பணத்திற்காய், ఒక డబ్బు కోసము, ஆமா, நான் செபிச்சா வியாதிகள் போகணும், నే ప్రార్థిస్తే ఆ వ్యాధులు పోను. உன் மூக்குல தான் பஞ்சு வைப்போமே தவிர நீ ஜெபிச்சு ஒரு காய்ச்சல் கூட சுகம் ஆகாது. నీ ముక్కులో పెడితేదా లేదంటే ఏమి జరగదాడా. ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. பேதுரு தான் சொன்னார், பணமும் நீயும் நாசமா போக. నీ డబ్బులు నువ్వు నాశనంగా పోతువు. ஆமென். ఆమేన్. உடனே சிமியோன் மனம் திரும்பினான், ஆண்டவரே. దేవుడు తక్షణ దేవుడు అంటాడు, ஆனா தப்பிட்டான். తప్పుకున్నాడు. சிமியோன் தப்பிட்டான். సిమియోను என்னாச்சு தெரியுமா? ఏమైనంటే ம் ஆ ம் ம் எனக்காக ஒண்ணு ஜெபம் பண்ணுங்க, தெரியாம சொல்லிட்டேன். తెలియకుండా చెప్పేసి నా కోసం ప్రార్థించండి. பேதுரு ஜெபிக்கிறார். పేతురు ప్రార్థిస్తాడు. ఈ విధமாய் ஆமென். அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் சமாரியா பட்டணத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்னால் சிமியோன் மனம் திரும்பினார். వాళ్ళు సమరియా పట్టణం నుంచి బయట వచ్చే లోపలనే సిమియోన్ మనసు என் அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நாம் எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறோம்? మనము యేసు వెనుక ఏంటికి వస్తాము? பிலிப்பியர் 4 12 13 14 வாசித்து முடிக்கலாம். நாம எதற்காக இயேசுவை பின்பற்ற வேண்டும்? పిలిప్పు 4 అధికారము 12 13 వాక్యం చదువుతాము. சாரி 3 12 13 14 పిలిప్పు 3 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், நல்ல கவனிங்க, ஆண்டவர் இயேசு நம்மை பிடித்திருக்கிற ஒரே நோக்கம்தான். దేవుడు యేసు మనల్ని పట్టిండేదానికి ఒకే గురిదా. தொடர்கிறேன். நாடி ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்டது, நான் இயேசுவை பின்பற்றுகிறதின் இலக்கு என்ன? నన్ను పిలిచింది యేసు వెనుక పోయేది లక్ష్యం ఏమంటే, இலக்கு என்ன? దాని గురి ఏమంటే பரம பொருளின் பந்தய பொருள், పరిశుద్ధ ఆత్మని ఆ వస్తువులకు. ஆமென். ఆమేన్. பரலோகம்தான் என்னுடைய பந்தய பொருள். పరలోకందా నాకు వస్తువు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்மை நித்திய வாழ்க்கை தான் பரம பொருள். మన నిత్య జీవితమదే మనకు పరలోకము. நாம இயேசுவை பின்தொடருவதற்கு தேவன் வைத்திருக்கிற அந்த இலக்கு என்னவென்றால் பரலோக
அந்த பந்தய பொருள். మనము యేసుని ఆశ్రయిస్తాము, దేవుడు మనకు గురి పెట్టిండేదంతే நித்திய ஜீவன் தான் எனக்காய் வைத்திருக்கிற பந்தய பொருள். నిత్య జీవమే మనకు పెట్టిన వస్తువు. பவுல் சொல்லுகிறார், పౌలు చెప్తాడు, నేను எதற்காய் அழைக்கப்பட்டேன், அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ఏంటి కోసం పిలిచింది అంటే దానికోసమే నేను పడిన. என் அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, இயேசுவை பின்பற்றுகிறோம், యేసుని ఆశ్రయిస్తాము. நம்முடைய சொந்த காரியங்களுக்காக நாம் இயேசுவை பின்பற்றாமல், మన సొంత కార్యాలకు యేసుని చూడకుండా, இயேசு அற்புதம் செய்வார், యేసు అద్భుతాలు చేస్తుడు. ஆமென். ఆమేన్. நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகள் சுகமாகும், మన జీవితంలో వ్యాధులు సుగమవును, நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో நல்ல வேலை கிடைக்கும், మంచి పనులు దొరుకును, அற்புதம் நடக்கும், అద్భుతాలు జరుగును. நாம ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகும், మనం ప్రార్థించినప్పుడు వ్యాధులు సుగమవును, எல்லாம் நடக்கும். అన్ని జరుగును. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார், దేవుడు మనకు ఆశీర్వాదాలు ఇస్తాడు. நம்முடைய நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். మనం కింద ఉండి పెరిగేదానికి చేస్తాడు. வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிற நாம் ஒரு நாள் நிச்சயம் சொந்த வீட்டில் இருப்போம். బాడిగలు ఇచ్చేదానికి అవనోళ్ళు ఒక దినము సొంత ఇంట్లో మనము కాపురం చేస్తాము. ஆமென் சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. பஸ்ல அடிச்சு பிடிச்சு சைக்கிள்ல அப்படி இப்படி ஓடிக்கொண்டிருந்த நமக்கு ஆண்டவர் சொந்த வாகனங்களை தருவார். మనము సైకిల్లో బస్సులో ఆడాడ పరిగెత్తి ఉండేనప్పుడు మనకు దేవుడు మనకు వాహనాలు இது எல்லாம் நடக்கும். ఇది అన్ని జరుగును. ஆனா நம்முடைய நோக்கம், అయితే మన గురి, ஒரு டூ வீலருக்காக நான் இயேசுவை பின்தொடர மாட்டேன். ఒక 2 వీలర్ కోసం நல்லா నేను యేసు புரிஞ்சுக்கோங்க. వెనుక పోను. ஒரு சுகத்துக்காக நான் இயேசுவை பின்தொடர மாட்டேன். ఒక సుగాని కోసం నేను యేసు వెనుక పోను. நான் 12 வருட ரத்த சோகையுள்ள ஸ்திரீ அல்ல. நான் 12 ఏండ్లు రక్త సోగ ஒரு స్త్రీ కాదు. சுகத்துக்காக நான் தெரிய மாட்டேன். ఒక సుగాని కోసం నేను తిరగను. நான் மரியாள். నేను మరియాలు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நான் மரியாள். నేను మరియాల్. எனக்கு தேவை என் அருள்நாதருடைய பாதபீடம். నాకు కావాల్సిన దేవుని ఒక పాదాలు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. உணர்ந்தவங்களுக்கு ஸ்தோத்திரம். అందరు స్తోత్రం. எனக்கு தேவை அற்புதம் அடையாளம் அல்ல, నాకు కావాల్సింది అద్భుతం గురి எனக்கு కాదు. தேவை என் நேசருடைய பாதபீடம். నాకు కావాల్సింది నా దేవుని పాదాలు. ஆமென். ஆமென். அதனால தான் சாலமன் சொன்னார், என் நேசர் என்னுடையவர். దాని గురించి సాలమన్ చెప్తాడు, నా నేసర్ అనేవాడు నా என் அன்பு தேவ பிள்ளையே, మంచి దేవుడు. இந்த உலக காரியங்கள் எல்லாம் எனக்கு பின்னால் வரும். లోక కార్యాలన్నీ నా వెనుక వచ్చును. எனக்கு நல்ல வாழ்க்கை அமையும், నాకు మంచి జీవితం వచ్చును, நல்ல வேலை கிடைக்கும், మంచి పనులు என் దొరుకును, வாழ்க்கை நல்லபடியாய் அமையும். నా జీవితం మంచిదిగా సేరు. ஆனால் అవుతే அதற்காக நான் இயேசுவை பின்தொடர மாட்டேன். దానికోసం యేసు వెనుక నేను రాను. என்னுடைய நோக்கம் ஒன்றுதான், నా గురి అంతా அது பரம பந்தய பொருள், అది పరలోకం అనేది నాది, அது நித்திய ஜீவன். అది అనేది నిత్య அது జీవితం. இயேசு கிறிஸ்து எனக்கு தருகிற நித்திய ஜீவன், యేసుక్రీస్తు నాకు ఇచ్చేది నిత్య జీవితం. பரலோகத்தின் குடியுரிமை. పరలోకంలో మనం సేరేది. அல்லேலூயா. హల్లెలూయా. அதை நோக்கி ஓடுவோம். దాని చూసి இந்த உலகத்துல வருகிற எல்லா லாபங்களும் நமக்கு ஒரு நாள் நஷ்டமாகும். ఈ లోకంలో వచ్చే అన్ని లాభాలు ఒక దినం నష్టాలుగా మారును. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம అడిగొడికి கொண்டு போகும்போது, మన ఆడుగోడికి తీసుకొని పోయినప్పుడు நம்ம பின்னாடி சொத்து பத்திரம் எல்லாம் பின்னாடி வராது. మన వెనుక సొత్తులు సుఖాలన్నీ రాదు. யாராவது ஐயோ என் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, என் அப்பா கூடவே இந்த பத்திரத்தையும் போட்டுறேன்னு போடுவானா? మన ఆయన కష్టపడి సంపాదించింది అతను కూడానే పోవునని చెప్పుడు ఎవడు. ஆஹா, எங்கய்யா கை வைக்கிற? ஆமென், ఆమేన్. போட்டுருவோமா? ஒரு கிராம் ஸ்வர்ணம் கூட போட மாட்டான் இன்னைக்கு உள்ள விலைக்கு. ఒక గ్రామ్ బంగారు కూడా వేసి అప్పుడు ஆனது ஆச்சு போட்டும். అయింది అయ్య పోని. ஆமென், அல்லேலூயா. హల్లెలూయా. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. దానితో అయిపోయింది. ஆமென். ఆమేన్. என் நித்தியம் தான் நிரந்தரம். మనకు నిత్యం అనేదే మన என் చేతిలో அன்பு ఉండేది. சகோதரங்களே, సహోదరులారా, இயேசுவை எதற்காய் பின்பற்றுகிறாய்? యేసుని ఏంటికి మనం ఆశ్రయిస్తాము? இயேசுவை எதற்காய் பின்தொடருகிறாய்? యేసుని ఏంటికి మనం ఆశ్రయిస్తాము? இந்த உலகத்தின் காரியங்களுக்காய் பின்தொடராதீங்க, ఈ లోక కార్యాల కోసం நம்முடைய ఎదుర్కోవద్దు. நித்தியத்துக்காய் பின்தொடர்கிறோம். మన జీవితం నిత్యాని కోసం పోని. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா
நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா, லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். சொல்லுங்க விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். சொல்லுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. அவன் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரமழைப்பின் தந்தைய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் தந்தைய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அன்பு தகப்பனே, యేసువే, ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ఒక్కొక్క బిడ్డని శైలా ఒప్పిస్తాం. கேட்ட வசனம் போல ఇన్ని వసనాల ప్రకారం சிமியோனை போல அல்ல,
సిమియోన్ తర లేదు, கேயாசியை போல அல்ல. కేయాసి తర లేదు. கிடைக்கிற லாபங்களை கருத்தில் கொண்டு அல்ல உம்மை நாங்கள் பின்பற்றுவதப்பா. ఊరికే లాభాల్ని గురించి కాదు మీ వెనుక వచ్చేది. எங்கள் நோக்கமெல்லாம் பரலோக ராஜ்யம், మా గురి అంతా పరలోక రాజ్యం, எங்கள் நோக்கமெல்லாம் நித்தியமாய் இருக்கட்டும் அப்பா. అంతా నిత్యంగా ఉండి దేవుడా, சபையை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறேன். సభని మీ శైల ఒప్పువిస్తాను. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். అందరూ బిడ్డల్ని ఆశీర్వదిస్తాను. ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோக ராஜ்யத்தில் வந்து சேரணும் அப்பா. ఒక్కొక్క ఆత్మలు పరలోక రాజ్యంలో వచ్చి చేరాలి. ஒருவரும் கைவிடப்பட நீர் அனுமதிக்க கூடாது ஆண்டவரே. ఎవరు సేవిడిసి పోకూడదు తండ్రి. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை கருத்தில் கொண்டு పరలోక పిలిచిన ఆ వస్తువుని కోసం உலகத்தின் பின்னால் ஓடாமல், లోకాలు వెనుక உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காய் உம்மை தேடாமல், లోక ఆశీర్వాదాలని గురించి உம்முடைய நித்திய ஜீவனுக்காய் உம்மை பின்பற்ற கிருபை செய்யும். మీ నిత్య జీవనమని ఎతికేదానికి இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసువి నామములో ప్రార్థిస్తుంటాం తండ్రి. ஆமென். ఆమేన్. எங்களை காக்கும் கர்த்தாவே, ரட்சிக்க எண்ணும் சத்துரு முன் ஆதரவாக இருப்பவரே,